Please subscribe Sadhguru Sai Creations. அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா கல்லை எட்டி உதைத்தாலே என்ன பண்ணுவாங்க, அந்த சேப்பை கீழே விழுந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்திருக்கிறாங்க. பெரிய பாறையை எட்டி உதைச்சி அந்த சேர் தூக்கி போட்டிருக்காங்க. அப்போ இவ்வளோ ஒரு வலிமையோடு இருந்திருக்காங்க. அதுக்கு காரணம் மூளைக்கு நம்ம சாப்பிட்ட பிறகு மூளை நம்ம யோசிக்கிறோம், அந்த யோசிக்கிற திறன் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். அதே மாதிரி தான் உடல் உறுப்புகளுக்கும் ஒரு பலம் கொடுக்கும், உடல் தசைநார்களுக்கும் ஒரு பலம் கொடுக்கும். முருங்கை பிசுன் அவ்வளோ பெரிய ஒரு சக்தி. நல்ல ஜென்ஸுக்கும் ஓகே, லேடிஸ்க்கும் ஓகே, அவ்வளோ பெரிய ஸ்ட்ராங் கொடுக்கும். ஸோ கர்ப்பப்பைக்கு அவ்வளோ பெரிய ஒரு நல்ல விஷயம் கேட்டிங்கனாக்கா முருங்கை பிசுன். ஸோ ஆண்மை கோளாறு இருக்கிறவங்களும் சரி, விந்து உற்பத்தி இல்லாதவங்களும் சரி, ஆக எல்லா பிரச்சனைகளும் வலுவிலேருந்து ரொம்ப சோர்வாக இருக்குதுன்னு சொல்கிற ஆண் பெண் இருவருக்குமே பார்த்திங்கன்னா முருங்கை பிஞ்சு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் கேட்டிங்கனாக்கா உடல் பார்த்திங்கன்னா உடல் உறுப்புகள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ பார்த்திங்கன்னா கண் ஸ்ட்ராங்காக இருக்கணும், முடி ஸ்ட்ராங்காக இருக்கணும், தசை நல்லா இருக்கணும் இல்லையா? உடம்பு இரும்பு போல் ஆக வேண்டும் என்றால் அது 100% இந்த மூலிகையால் உண்டு. இது கை கண்ட ஒரு உண்மை. முன்னோர்கள் பயன்படுத்திய ஒரு அற்புதமான உணவுன்னு கேட்டிங்கன்னா இதுதான். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது. உடம்பை இரும்பு போல் ஆக்கக்கூடிய சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் நிறைய கையாண்டுருக்காங்க. அந்த சில விஷயங்கள் தான் மூலிகை பிரயோகம். மூலிகை பிரயோகம் சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கி ஆள் உயர அப்படிங்கிற ஒரு விஷயம்னா வளர்ந்தது கிடையாது. ஆள் உயரனாக்கா தேகம் உயர, தேகம் வலுபட, ரொம்ப ஸ்ட்ராங்காக இரும்பு மாரிலாம் ஆகிடாது. ஆனால் ஸ்ட்ராங்கான ஒரு உள்ளம், ஸ்ட்ராங்கான ஒரு உடம்பு, ஸ்ட்ராங்கான ஒரு ரத்தம், ஸ்ட்ராங்கான ஒரு தசை. இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா ஜிம் செய்கிறவங்களாம் பார்த்திங்கனாக்கா ஃபுட் மெட்டீரியல்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய எக்ஸசைஸ் பண்ணி 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 என்ன பண்ணுவாங்க, அந்த மசில்ஸை பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் பண்ணுவாங்க. ஆனால் மூலிகையினால் ஆகக்கூடிய ஒரு பயன் என்னென்னு கேட்டிங்கன்னா மன உறுதி, மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆரா லெவல்னு சொல்லுவாங்க. இந்த ஆரா பார்த்திங்கன்னா குவாண்டம் ஃபீல்டாக ஒரு ப்ரெஷர் கொடுத்துச்சுன்னு வச்சுங்களேன், அதை மாதிரி ஒரு ஸ்ட்ராங். அந்த காலத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா கல்லை எட்டி உதைத்தாலே என்ன பண்ணுவாங்க, அந்த சேப்பை கீழே விழுந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்திருக்கிறாங்க. பெரிய பாறையை எட்டி உதைச்சி அந்த சேர் தூக்கி போட்டிருக்காங்க. அப்போ இவ்வளோ ஒரு வலிமையோடு இருந்திருக்காங்க. அதுக்கு காரணம் மிகப்பெரிய மூலிகை, ஆனால் சாதாரண மூலிகை முருங்கை பிசுன். இந்த முருங்கை பிசுங்கிறது நினச்சிருக்காங்க, முருங்கை இலையிலேருந்து பார்த்திங்கன்னா அந்த தண்டுலேருந்து ஒரு பிசுன் மாதிரி வரும். நாட்டு மருந்து கேட்டாலே தருவாங்க. ஸோ இதோட மகத்துவம் முன்னாடி யாருக்கும் தெரியல. இன்றைக்கி போனீங்கன்னா அந்த பிசுனே பயங்கர காஸ்ட்லி. முருங்கை விதை காஸ்ட்லி. இந்த ரெண்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது முருங்கை பிஞ்சு. அதை எப்படி சூப்பு செஞ்சு சாப்பிட்றது அப்படின்னு பார்ப்போம். இது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், எல்லோரும் முருங்கை மரம்னாலே இது ஆணுக்கான ஒரு விஷயம், அவங்களுக்கான உயிரணுக்களை பெருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இல்லை, ஏன் உயிரணுக்கள் பெண்களுக்கு கிடையாதா? சக்திகள் பெண்களுக்கு வேண்டாமா? எல்லாத்துக்குமே இருக்கும். அவங்களுக்கு தேவையானது அவங்களுக்கு போகும், இவங்களுக்கு தேவையானது இவங்களுக்கு போகும், அவ்வளோதான். ஆக முருங்கை பிசின், அதேமாரி முருங்கையோடைய பிஞ்சு, சரிங்களா? அதேமாதிரி முருங்கையோட விதை, இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை எப்படி எடுத்துக்கொள்ளலாம், இதான் ரொம்ப முக்கியம். வல்லாரை முக்கியமாக காலையில் எழுந்திரிச்சோன்னே வல்லாரை ஒரு அழகாக ஒரு 4-5 வல்லாரை இலையை எடுத்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு சூப்பாக குடித்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 100%. ஏதாவது வல்லாரை மூலிகை பார்த்திங்கன்னா அது முக்கியமாக என்ன எதுக்காக தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா மெமரி. ஐயோ, வெள்ளாரைனாலே மெமரி. ஏன்னா மூளை பலம் அடைஞ்சிச்சின்னா மெமரி சூப்பராக இருக்கும். உடல் பலம் அதே தான் தருது. மூளைக்கு நம்ம சாப்பிட்ட பிறகு மூளை நம்ம யோசிக்கிறோம், அந்த யோசிக்கிற திறன் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். அதே மாதிரி தான் உடல் உறுப்புகளுக்கும் ஒரு பலம் கொடுக்கும், உடல் தசைநார்களுக்கும் ஒரு பலம் கொடுக்கும், நரம்புகளுக்கு ஒரு பலம் கொடுக்கும் வல்லாரை. ஸோ வல்லாரை எல்லாரையும் வாழ வைக்கும். வல்லாரை எல்லா பொருளையும் பார்த்திங்கன்னா சுத்தப்படுத்துறது மட்டும் இல்லை, பலப்படுத்தும். ஸோ பிரெயினுக்கு மட்டும் கிடையாது, பிரெயின் ஜிம்முக்கு மட்டும் கிடையாது, உடம்புக்கும் ஒரு மிகப்பெரிய ஜிம். ஸோ அப்போ வல்லாரை லேகியமாகவே கிடைக்கிது, எடுத்துக்கலாம். காலையில் எழுந்திரிச்சு எனக்கு சூப்பெல்லாம் முடியல அப்படின்னா வல்லாரை லேகியம் கிடைக்கிது, வல்லாரை இலை கிடைக்கிது. நான் போனீங்கன்னாக்கா கீரை கடையிலலாம் கேட்டிங்கனாலே தருவாங்க. ஸோ இன்றைக்கெலாம் தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. கீரை விற்கிறவங்கள்ட்ட சொன்னீங்கனாலே எடுத்துகிட்டு டெய்லி வீட்டில் கொடுத்துட போகிறாங்க. ஆனால் மார்க்கெட்டில் சொல்லி வச்சா கிடைக்க போகுது. ஸோ வல்லாரை யாரெல்லாம் 48 நாள் எடுக்கிறாங்களோ சூப்பர் தேகம், இதை லைஃப் லாங் எடுத்துகிட்டே வரலாம் சூப்பாகவே, எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. இது வல்லாரைக்கு உள்ளது. வல்லாரை அவசியம். அடுத்தது பார்த்திங்கனாக்கா நான் சொல்கிற மாதிரி முருங்கை பிசின். பாலில் நைட்டு படுக்கும் பொழுது நல்லா சாப்பிட்ட பிறகு சும்மா 2-3 பீஸ் நல்லா பாலில் கொதிக்க வச்சு நம்ம ஆற வச்சு ஃபில்டர் பண்ணி குடித்தாலே போதுமான விஷயந்தான். முருங்கை பிசுன் அவ்வளோ பெரிய ஒரு சக்தி. நல்ல ஜென்ஸுக்கும் ஓகே, லேடிஸ்க்கும் ஓகே, அவ்வளோ பெரிய ஸ்ட்ராங் கொடுக்கும். ஸோ கர்ப்பப்பைக்கு அவ்வளோ பெரிய ஒரு நல்ல விஷயம் கேட்டிங்கனாக்கா முருங்கை பிசுன். ஸோ முருங்கை பிசுனில் பாலில் போட்டு குடிக்கலாம். அதே மாதிரி இப்போ ஒரு வாரம் எடுத்துக்கிறீங்கன்னா முருங்கை பிசுன் பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள்,
அடுத்த 2 நாள் முருங்கை பிஞ்சு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிஞ்சை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆண்மை கோளாறு இருக்கிறவங்களும் சரி, விந்து உற்பத்தி இல்லாதவங்களும் சரி, ஆக எல்லா பிரச்சனைகளும் வலுவிழந்து ரொம்ப சோர்வாக இருக்குதுன்னு சொல்கிற ஆண் பெண் இருவருக்குமே பார்த்திங்கன்னா முருங்கை பிஞ்சு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். ஸோ முருங்கை பிஞ்சில் சூப்பு வச்சு சாப்பிட்லாம், குழம்பு வச்சு சாப்பிட்லாம், இதேமாரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சூப்பு மாதிரி போட்டு சாப்பிட்லாம். இதையும் நம்ம அடுத்த நைட் படுக்க போகும்போது ஒரு 2 நாள், சரிங்களா. ஸோ இந்த பிஞ்சு மட்டும் நைட்டு மட்டும் தானா அப்படி கிடையாது, நீங்கள் காலையிலையும் எடுத்துக்கலாம், மதியம் எடுத்துக்கலாம், அது சூப் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம், சரிங்களா. ஸோ அதனால் பிசின் மட்டும் நைட் எடுக்கணும். அப்போ தான் ஒரு நல்ல ஒரு இது நம்ம படுக்கும் பொழுது உடம்பை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஹை சூடை வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய சக்தி உண்டு, நல்ல தூக்கம் இருக்கும். முருங்கை பிசின் எடுக்கக்கூடிய முறை. ஸோ பிஞ்சும் நம்ம எடுத்துக்கலாம், பகல் எடுத்துக்கலாம், ஈவினிங் எடுத்துக்கலாம். ஆக முருங்கை பிஞ்சு சூப்பு வந்து தேகத்தை இறுக்கி கல் போலாக்கும், கல்வமாக்கும், கல்தலாகும். ஸோ அப்போ என்ன ஆகும், உச்சி முதல் பாதம் வரை எல்லாமே தலை என்று இருக்கும், பொலிவுடன் இருக்கும் முருங்கை பிஞ்சில். முருங்கை பூ, அதாவது முருங்கை மொத்தமே நம்ம எடுத்துக்கலாம். முருங்கை வந்து பூ, இலை, தண்டு எல்லாமே மருத்துவம். அந்த ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் கேட்டிங்கனாக்கா, உடல் பார்த்திங்கன்னா உடல் உறுப்புகள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ பார்த்திங்கன்னா கண் ஸ்ட்ராங்காக இருக்கணும், முடி ஸ்ட்ராங்காக இருக்கணும், தசை நல்லா இருக்கணும் இல்லையா. முருங்கை பூ ஒரு 10 பூ அந்த சீசனில் கிடைக்கிது பார்த்திங்களா, அப்போ வந்து டெய்லி ஒரு 10 பூ பாலில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு, நல்லா சுண்டை வச்சு, நல்லா ஒரு டம்ளர் இல்லைன்னா 3/4 டம்ளர் குடிச்சிட்டு வந்தோம்னாலே உடம்பு வந்து இறுகி கல் போல் ஆகும், இரும்பு போல் ஆகும். இது 2 பேருமே எடுத்துக்கலாம். ஸோ இந்த நான் சொன்ன ஒவ்வொரு டிப்ஸும் அந்த காலத்தில் ஆண்டு அனுபவித்து கைகண்ட ஒரு விஷயங்கள் தான் இந்த மருத்துவ முறைகள். ஸோ ஒருத்தங்க யார் கல்வமால் அரைக்கப்பட்ட மூலிகை எடுத்து சாப்பிட்ருக்காங்களோ அவங்க வந்து உடல் கல் போல் ஆகும். கல்வத்தின் அழகே அழகு. கல்வங்கிறது அரைக்கிற ஒரு பொருள் தான், ஒரு கல் தான். ஆனால் அதுக்கும் மகத்துவம் உண்டு அந்த காலத்துலலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம கல்லில் இடிச்சிக்கலாம், இல்லைனா மிக்சியில் வந்து பார்த்திங்கன்னா சூடு இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம். ஆக இந்த முறையில் மிக முக்கியமானது இந்த கல் போல் ஆக வேண்டும், நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினைக்கிறவங்க வல்லாரை சூப், முருங்கை சூப். ஆக அந்த முருங்கை பிஞ்சு சூப்னு சொல்லுவாங்க. அதேமாரி முருங்கை பிசின், அதை மட்டும் விட்டுறாதீங்க. அதுமாரி ஒரு பெரிய ஒரு தாது சக்தி எதுவுமே கிடையாது, உயிர் சக்தி எதுவுமே கிடையாது, அபூர்வமெல்லாம் ஒன்று கிடையாது. இப்போ நாட்டு மருந்தில் கிடைக்கும். இதன் பொருளை தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி தான் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. இதை வந்து நாட்டு மருந்தில் கேட்டிங்கனாக்கா தருவாங்க. எந்த விதமான அலைச்சலும் தேவையே கிடையாது. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற நாட்டு மருந்திலே கிடைக்கும் முருங்கை பிசின். இல்லை கிராமங்களில் கிடைத்திங்கனாலே பார்த்திங்கன்னா அந்த முருங்கை மரத்தில் பார்த்திங்கன்னா வளைஞ்சி இருக்கும். அவ்வளோ பெரிய சக்தி, மகாசக்தின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம மீட்டுட்டு குட்டி குட்டி விஷயங்கள், கெமிக்கல் விஷயங்களில் கொண்டு போகிறோம். இப்படி உடம்பை கல் போல் ஆக்க வேண்டும், இரும்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும், மன உறுதியோடு இருக்க வேண்டும். வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னாக்கா உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் இந்த பொருள்லாம் வச்சு, இந்த மூலிகைகளை வச்சு தான் அந்த காலத்தில் போர் வீரர்களுக்கெலாம் கூட சூப்பு கொடுத்துருக்காங்க, அதேமாதிரி உணவு கொடுத்துருக்காங்க. வல்லாரை மிக மிக முக்கியம். வல்லாரைனாலே எல்லாம் மெமரி இல்லை, மெமரி ஸ்ட்ராங் மட்டும் கிடையாது, உடலும் ஸ்ட்ராங் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் வல்லாரை. வல்லாரை சூப்பாக எடுத்துக்கலாம், வல்லாரை தோசையாக எடுத்துக்கலாம், வல்லாரை குழம்பாக வைக்கலாம். வல்லாரையை எப்படி பயன்படுத்தினாலும் உடல் ஆரோக்கியம் உறுதி. அதேமாதிரி முருங்கை மரத்தில் இருக்கக்கூடிய உச்சி முதல் பாரமை, சமூலம் எல்லாமே வந்து இந்த உடலுக்கு உறுதி தான். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் அந்தமாரி பக்குவமாக எடுத்து சூப்பாகவும் அதேமாரி பாலில் காய்ச்சியும் இந்த முருங்கை பிசினை மட்டும் விட்டுறாதீங்க. லைஃப்பில் யார் வேணால் எடுக்கலாம். அவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகைன்னு கேட்டிங்கன்னா, உடம்பு இரும்பு போல் ஆக வேண்டும் என்றால் அது வந்து 100% இந்த மூலிகையால் உண்டு. இது கை கண்ட ஒரு உண்மை. முன்னோர்கள் பயன்படுத்திய ஒரு அற்புதமான உணவுன்னு கேட்டிங்கன்னா இதுதான். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.